ஏஆலா கைஸ், உங்களை நிறைய பேருக்காக நான் ரொம்பவே பார்த்து பக்குவமாக ஒரு அட்வென்ச்சர் மூவி கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவியோட ஒன்லைன் எப்படின்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பாவை கடத்திட்டு போயிடுறாங்க. அதுவும் சும்மாலாம் இல்லைங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்காக. இப்படி கடத்திட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சிக்கு தேவையான மாத்திரைகளையும் கொண்டு போயிடுறாங்க. தன்னோட தங்கச்சிக்கு தேவையான மாத்திரையும் தன்னோட அப்பாவையும் காப்பாத்துறதுக்காக ஹீரோ தன்னோட தங்கச்சியை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு தேட போயிருக்கான். இதுல நம்ம ஹீரோ வில்லன் கேங்கு கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவையும் கொன்னு சாப்பிடலான்னு சொல்லி பிளான்ல இருக்காங்க. தன்னோட தங்கச்சியையும் அவங்க அப்பாவையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு சொன்ன படம் தான் இந்த இயர் 10. இந்த படம் விறுவிறுப்பாவும் அதே நேரத்துல பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கரமா இருக்கும். வாங்க எனக்காக இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த படத்தை முழுசா பார்த்துட்டு போலாம். என்னோட சேர்ந்து இந்த கதையை டிராவல் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படத்தோட ஆரம்ப கதையிலே ஒரு அடர்ந்த காடை காட்டுறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேர், ஒன்னு ஒரு அப்பா, இன்னொன்னு பையன். அந்த பையன் தான் நம்ம படத்தோட மெயின் ஹீரோ. அந்த அப்பா என்ன பண்றாருன்னா, தூரத்துல ஒரு காட்டு பண்ணியை பார்த்ததும் பையன் கிட்ட வில்லு கேட்க அவரு குறி பார்த்து வைக்கிறாரு. அந்த காட்டு பண்ணி பார்த்து ஒரு எய்ம் பண்ணி அடிக்க, அவ்வளவுதான் அந்த பண்ணிக்கு அடிபட்டு ஒயின்னு கத்திட்டு வேக வேகமா ஓடுது. இவங்க ரெண்டு பேரும் பொறுமையா ஃபாலோ பண்ணிட்டு சத்தம் போடாம ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஆனா கீழே ஃபுல்லா ரத்தம் சொட்டுற சத்தம். அந்த சொட்டிக்கிட்டே போன பண்ணி திடீர்னு கத்துற சத்தமே காணும். அந்த பண்ணியை ஃபாலோ பண்ணி போன இடத்துல ஒரு சில இடத்துல பிளட் இருக்கு, ஒரு சில இடத்துல பிளட்டே காணும். உடனே அப்பா உஷாரா, இதுக்கு மேலே நம்ம போக வேணாம், நம்ம இடத்த தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லி பையனை ஜாக்கிரதையா கூட்டு போயிடாரு. அப்படி அவங்க அப்பா பாதி தூரம் வரும்போது கீழே இருக்க சேர பாக்குறாரு. ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி செக் பண்ணதுல அது ஒரு சின்ன குழந்தையோட ஷூ. இதை பார்த்துதான் அவங்க அப்பாவுக்கு பதட்டம் ஆயிடுது. ஏதோ ஒரு ஃபேமிலி மாட்டிக்கிட்டாங்களோ சொல்லிட்டு செக் பண்றதுக்காக அதுக்கு ஆப்போசிட்ல செக் பண்ணதுல ஒரு பழைய கார் இருக்கு. இதை பார்த்தது உள்ள யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுல உள்ள யாரும் இல்லை. சரி, வந்ததுக்கு லாபம் தான் சொல்லிட்டு அந்த காருக்குள்ள என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ அதை நோண்டி கிண்டி உள்ள கிடைக்கிற எல்லா பொருளையும் அவங்க அப்பா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோ அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி காரோடைய இன்னொரு சைட்ல உள்ள இறங்கி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்றாரு. நம்ம ஹீரோ பல வருஷம் கழிச்சு இப்போ ஒரு கார்ல உட்காந்துருக்கனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த காரை லாக் பண்ணி உள்ள அப்படியே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நோண்டி பார்த்துட்டு இருக்க. அப்படி அவருக்கு ஒரு ஓரியோ பிஸ்கெட் கிடைக்குது. அதை பார்த்ததும் அவ்வளோதான், பல வருஷமா பஞ்சத்தில் அடிப்பட்டவன் பிஸ்கெட்டை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சும்மா ஒவ்வொன்றா வலிச்சு திங்க ஆரம்பிக்க. அந்த பக்கம் ஹீரோட அப்பாவும் தேடிக்கிட்டு இருக்காரு, எதா கிடைக்குமா எதா கிடைக்கணும். திடீர்னு ஒரு கார் ஹாரன் சத்தம் கேட்குது. பார்த்தா நம்ம ஹீரோ கைப்பட்டு ஹாரன் அழுத்திடுறாரு. கதவை லாக் பண்ணி அமைதியா ரெண்டு பேரும் ஒரு இன்ச்சு நகராம நிக்கிறாங்க. எதுக்கடா இவ்வளவு பதட்டத்தோட இங்க உட்கார்றாங்கன்னு பார்த்தா ஒரு பொறுமையா ஒரு கூட்டம் லொல்னு குலைக்குது. பார்த்தா அது ஒரு நாய் தான். எல்லாம் சும்மா 6 அடி 7 அடின்ற மாதிரி சும்மா ஹைட்டா பல்கா இருக்கு. வந்த நாய்களும் இந்த ஜீப்பை மோந்து பார்த்துட்டு அமைதியா இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனதும் தான் ஹீரோவும் அவங்க அப்பாவும் பொறுமையாக இறங்கி வராங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ நேரம் பயந்ததே இந்த நாய்களுக்கு தான். இது இங்கே பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான், வேட்டையாடி கொடூரமாக கொண்டுடுன்றதுனால தான் இவங்க அப்பா பார்த்து இந்த இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்படி பொறுமையாக இவங்களுக்கு கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அது எங்கன்னா இவங்க ஒரு கூடாரம் மாதிரி கட்டியிருக்காங்க. எந்த ஒரு அனிமலை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி வேலி மாதிரி போட்டுட்டு முன்னாடி கதவாண்ட ஒரு செடி மாதிரி வச்சுருக்காங்களே, அதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் டோரு. அந்த செடியை ஓரம் தள்ளி கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள ஒரு பொண்ணு இருக்கா, அது இவங்களோட தங்கச்சியை பார்த்துட்டு அவளுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துட்டு இருக்க. அதுல வயிற்றை செக் பண்ணா தங்கச்சியோட வயிற்றுல மிகப்பெரிய காயம் இருக்கு. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, வழியில அவ துடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் டேப்லெட் போடுறா. மட்டும் இல்லாம இந்த காடுன்றதுனால இவங்களுக்கு பெருசா மாத்திரையும் கிடைக்கிறது இல்லை. இந்த பெயின் கில்லர் வச்சுதான் தங்கச்சியை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோவும் அப்படியே பாக்குறாரு, தங்கச்சியும் தூங்கிட்டு இருக்கா, அப்பாவும் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ போனாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு வேகமா ஏதோ திருட்டு கூட்டு மாதிரி வேகமா ஓடி போறாரு. எங்கடான்னு பார்த்தா காலையில எழுந்திரிச்சு காலை கடனை முடிப்போம் தெரியுமா. ஹீரோவும் நிம்மதியா காலை கடனை முடிச்சிட்டு இருக்க. அந்த நேரத்துல யாரோ வர சத்தம் கேட்குது. ஹீரோவும் பொறுமையா திரும்பி பாக்குறாரு. வேகமா ஓடுறாரு. கொஞ்சம் கூட நிக்கல. அவர் ஓடி போய் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு பதட்டத்தோட இருக்க. சத்தம் கேட்டுட்டு அவங்க அப்பா எந்திரிக்கிறாரு. பையன் எவ்வளவு பதட்டமா இருக்கான், என்ன விஷயம் சொல்லிட்டு அவரை சந்து வழியை எட்டி பார்க்க ஆப்போசிட்ல வர கேங்க பார்த்ததும் இந்த கூடாரத்தோடைய இன்னொரு பக்கத்துல எட்டி உதச்சி அந்த வேலியெல்லாம் தாண்டி தன்னோட பசங்க 2 பேரையும் பத்திரமா கூட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியுது. அதனால எப்படியாச்சு தன்னுடைய பசங்களை காப்பாற்றியாக்கணும் சொல்லிட்டு வேகமா வந்து அங்க ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள அந்த பையனையும் பொண்ணையும் லாக் பண்ணி அங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சைக்கிளே சொல்லிட்டு வந்த கூட்டத்தை எல்லாரையும் அவங்க அப்பா அட்டாக் பண்ண அனுப்பிக்கிறாரு. ஒருத்தனுக்கு வயிற்றுலேயே ஒரு கோடு போட்டு இன்னொருத்தனை அடிச்சு போட அந்த நேரத்துல பின்னாடியே ஒருத்தன் சத்துன்னு ஒரு அடியை போறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா கீழே விழுந்துறாரு. அவங்க அப்பாவை கட்டி போட்டு ஏதோ ஒரு காட்டு பண்ணியை வேட்டையாட்டிட்டா
எப்படி கட்டி தூக்கிட்டு போவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பாவை தூக்கிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் அவன் தங்கச்சியும் பொறுமையாக வெளியே வந்து அந்த கூடாரத்துக்கு போய் பார்க்குறாங்க. சும்மா தரமாக ஒட்டஞ்சு கிடக்குது. போலீஸ்லாம் இந்த மாதிரி ஏதோ போதைப் பொருள் உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணால் எப்படி களைச்சி போடுவாங்களோ அந்த மாதிரி சதைச்சி வச்சுருக்கானுங்க. இப்படி இந்த வீடியோ அலங்கோலமாக இருக்க நம்ம ஹீரோவும் சரி உடஞ்சி பண்ண பொருள்லாம் கஷ்டப்பட்டு சரி பண்ணிட்டு தங்கச்சிக்கு பட்ட காயத்தை சரி பண்ணணும்னு சொல்லி அந்த மருந்து எடுக்கிறாங்க. ஆனால் அந்த மருந்தே காணோம். என்னடா அது மெடிசன் முடிஞ்சு போச்சா என்ன, மெடிசன் இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தேனே காணுமே சொல்லி தேடி பார்த்ததில்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரிய வருது, உள்ளே அந்த வில்லன் கேங் சும்மா வீட்டை உடைக்க மட்டும் செய்யலை, வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பொருளாக இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசு உடஞ்சு போயிறாரு. அப்பாவும் இல்லை, தங்கச்சி இந்த வழியில் கஷ்டப்படுறா, வேற வழி இல்லைன்னு சொல்லி கர்ண கொலை தான் பண்ணியாகணும்னு சொல்லி தலகாணி எடுத்து மூஞ்சில் வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரோட சொந்த தங்கச்சியை அவருக்கு கொல்ல மனசும் வரல. வேணாம், நம்ம தங்கச்சி கொல்ல வேணாம், இனி நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு. தன்னோட அப்பாவோட ஃபோட்டோவை மடக்கி பாக்கெட்டில் வச்சு வரோம். அந்த ரூமை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு அந்த டோரை லாக் பண்ணி எப்பயும் போல தான் அந்த கதவை மறைச்ச மாதிரி ஒரு புதரை வச்சுட்டு அவர் கோட்டு கூட இல்லை, சரி பரவாயில்ல இந்த சொட்டர் எதுவும் இல்லைன்னா என்ன அப்படின்னு அவர் பொறுமையாக நடந்து போகிறாரு. அந்த டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த குளிரில் நடந்து போக ஹீரோக்கு குளிர் தாங்கவே முடியல. அப்படின்னு நடுங்கிட்டு இருந்தவரும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து தண்ணி குடிச்சவர் அப்படியே மயங்கிடுறாரு. அவ்வளோதான், ஹீரோ முடிஞ்சாரு, செத்துட்டாரு, இனிமேல் தங்கச்சி யாரை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன சத்தம் கேட்குது. ஹீரோவும் அரை மயக்கத்தில் பார்க்க தூரத்தில் ஒரு குட்டி பையன் சொட்டர்லாம் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்க. அந்த குட்டி பையனை பார்த்துதான் ஹீரோ எந்திரிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அவ்வளோதான், அந்த குட்டி பையன் தன்னை யாரோ வேட்டையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் வேக வேகமாக ஒரு வீட்டுக்குள்ளே வர்றான். அந்த வீட்டை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணிட்டு ஓட அந்த பையனை பயந்துட்டு என்ன பண்ணுறான்னா கதவை லாக் பண்ணிட்டு அவங்க தாத்தா கூட உட்காந்துடுறான். நம்ம ஹீரோ ஒரு சைக்கோ மாதிரி வேகமாக வந்தவர் நங்கு 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 நங்குன்னு அந்த கதவை ஒட்டச்சி உள்ளே வந்ததும் அவ்வளோதான், தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பயம் அள்ளு விடுது. ஹீரோ என்ன பண்ண போகிறான், அவ்வளோதான் கொலை பண்ண போகிறான் அப்படின்னு பதட்டத்தோடு இருந்தா வந்தவர் ஒன்றும் பண்ணல. அங்கே ரெண்டு பேரும் பயமுறுத்துற மாதிரி நம்ம ஹீரோ இருந்தாலும் கேஷுவலாக வந்தவர் தேவையான பொருட்களும் அந்த தாத்தாவோட சொற்றையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பொறுமையாக போயிடுறான். அப்படி நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்க யாரோ சமைக்கிறதுக்காக நெருப்பை பற்ற வச்சிருக்காங்க. சரி அப்போ என்னதான்டா சமைச்சிருப்பானுன்னு சொல்லி இவர் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்த்தா அங்கே மனித எலும்புக்கூடு. அதை பார்த்ததும் ஹீரோக்கு மனசே இல்லை, அவரால் அழுகவும் முடியாது, ஏன்னா சத்தம் போட்டால் அங்கே வேட்டை நாய் வந்துடும். அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த புழுங்கி அழுகிறத தான் மனசுக்குள்ளேயே அழுந்துக்கிட்டு அமைதியாக வந்து அந்த எலும்பு கூடெல்லாம் எடுத்து புதைச்சிட்டு ஹீரோவும் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடாரு. ஆனால் இப்போ அவரோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தன்னோட அப்பாவை இழந்துட்டாரு. சரி இனி என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்ச வரும். அப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அப்பாவை இழந்தா என்ன பண்ணுறது, பரவாயில்ல நடந்துருச்சு, தன்னோட தங்கச்சியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த மெடிசனுக்காக நடப்பயணத்தை ஆரம்பிக்க அப்போதான் ஒரு விஷயம் கவனிக்கிறாரு. எப்பவுமே ஹீரோ அவங்க அப்பாவை நம்பி தான் சார்ந்தே தான் இருப்பான். அவங்க அப்பாவுக்கு தான் இங்கேருந்து எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விஷயம் தெரியும். நம்ம ஹீரோக்கு அது சுத்தமாக தெரியாது. அதனால் அங்கே இங்கேன்னு சுத்தின ஹீரோ வந்த இடத்துக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்க. சரி நமக்கு எந்த இடம் போகணும்னு தெரியல, இந்த மரத்தோட உச்சியில் ஏறி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி மரத்தோட உச்சியில் கஷ்டப்பட்டு ஏறி பார்க்குறாரு. ஆனால் எந்த பக்கம் போகணுன்னு இன்னும் சரியாக தெரியல. நைட் ஆகிறதுக்குள்ளே போய் சேரணும்னு சொல்லி அவர் முழிச்சிக்கிட்டு இருக்க பொறுமையாக இறங்கிட்டு இருக்க. அந்த இடம் ஃபுல்லாக பாசியாக இருந்ததுனால வலிக்கு அடிச்சுட்டு கீழே விழுந்துடுறாரு. அவ்வளோதான், ஹீரோ கீழே விழுந்தது ஆன ஒரு சத்தம் போட, சின்ன சத்தம் போட்டாலே வேட்டை நாய் வரும், இவ்வளவு வேற சும்மா ஆன கத்திடுறாரு. அவ்வளோதான், வேட்டை நாயெல்லாம் இவரை தேடி வர அதுங்க குலைக்கிற சத்தம் வில்லனோட கேங்குக்கு தெரியுது. வில்லனோட கேங்கில் பார்த்தா ஒருத்தனுக்கு வயிற்றுல நம்ம ஹீரோட அப்பா கோடு போட்டுருப்பார் தெரியுமா, அவனுக்கு தையல் போட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் நாய் குலைக்கிற சத்தம் இவங்களுக்கு நல்லாவே கேட்குது. புதுசாக இவனை ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் போல இருக்குன்னு இவங்களும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவருக்கு பதட்டம் ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் அந்த வேட்டை நாய்ங்க இவரை வேட்டையாட வந்துடும். அதனால அங்கே ஏற்கனவே பற்ற வச்ச அந்த நெருப்பை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி விறகுகள்லாம் போட்டு நெருப்பை பெருசாகிட்டே இருக்காரு. அதில் ஒரு விறகு கட்டி எடுத்து இவர் சுற்றி வர எல்லா நாய்களையும் ஷூன்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு ஓனாய் விடாமல் நம்ம ஹீரோ ரவுண்டு கட்டி அந்த கூட்டமே பயந்துக்கிட்டு ஹீரோ கிட்ட போகும் பயத்தோட இருக்க. அந்த நைட்டு வரைக்கும் ஓனாய் கூட போராடி காலையில் நம்ம ஹீரோ தப்பிச்சுறாரு. ஒரு சின்ன தூக்கத்தை வேற போட்டுட்டு சரி இனியே ஆரம்பிக்க வேண்டியதான் சொல்லி ஹீரோ தயாராகிறாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு பொறுமையாக எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்க. அப்போ தூரத்தில் இவருக்கு ஒரு கேம்ப் தெரியுது. அந்த கேம்பை பார்த்தது வேகமாக உள்ளே பூந்து உள்ளே ஏதாவது பொருள் இருக்கா, நமக்கு தேவையானது இதாக கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு வாட்டர் கேன் சாப்பாடு கிடைக்குது. இதெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருக்க. உள்ள ஒரு விசில் இருக்கு. சரி இந்த விசில் வேற இருக்கா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு பொறுமையாக வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அப்போ தூரத்தில் ஒரு குட்டி பையன் நம்ம ஹீரோவை பார்த்ததோ தெரிச்சு ஓடுற யோசிச்சுட்டு பொறுமையாக ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு.
அப்போ தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி ஏரி பக்கமா வரும்போது அந்த ஏரி ஃபுல்லா ரத்தமா போயிட்டு இருக்கு. சரி, இந்த ரத்தத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்து செக் பண்ணா ஆப்போசிட்ல வில்லனோட பொண்டாட்டியான வில்லி அந்த கத்தியெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் செம்ம கோவம் வருது. ஏன்னா இவங்க அப்பாவை கொன்னு போட்டு சமைச்சு சாப்பிட்டுருக்கானுங்களே, அப்போ கோவமா வராதா? அதனால தலைவனை ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு வில்லிக்கே தெரியாம பின்னாடி பொறுமையா நடந்து போயிட்டு இருக்க. வில்லியும் கொஞ்ச தூரம் போனதும் அவங்க கேம்ப் வந்துடுது. அங்க நுழைஞ்சிடறான். நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து வில்லி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பதுங்கிருந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ வில்லி சுடுதண்ணி மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு பொறுமையா இங்கிருந்து கிளம்பிடுறா. இதுதான் சான்ஸ் சொல்லி ஹீரோ வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. திடீர்னு கொஞ்சம் தூரம் போய் நின்றுறாரு. இங்க பார்த்தா இவங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த ட்ராப்பை பார்த்ததும் பொறுமையாக காலை மேலே தூக்கி வச்சுட்டு அந்த ட்ராப்லேருந்து தாண்டி வேகமாக உள்ளே பூந்துடுறாரு. இவர் இப்போ எதுக்காக உள்ளே வந்திருக்காருன்னா, தன்னோட தங்கச்சிக்கு தேவையான அந்த மாத்திரை இருக்கான்னு சொல்லி அவங்க பேக்கை பார்த்து செக் பண்ண அந்த பேக்கே காலியாக இருக்கு. ஹீரோ விடாமல் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர மாதிரி கண்ணாடியில் தெரியுது. பார்த்தா அது வில்லி தான். அவ கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஹீரோவை. ஆக்ஸலை போட்டுதல ட்ரை பண்ண ஹீரோ கீழே சுதாரிச்சு குனிஞ்சு வில்லிக்கும் ஹீரோக்கும் சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. இந்த சண்டையோட கடைசியில் நம்ம ஹீரோ கீழே விழுந்துற வில்லியும் கோடாரி வச்சு ஹீரோட கழுத்தை வெட்டிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ண. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த ஹீரோவும் அவர் ஆல்ரெடி தூக்கிட்டு வந்த கல்லை எடுத்து ஓங்கி ஒரு அடி வில்லிக்கு மண்டையில் வைக்க அவள் செத்து போயிடுறா. செத்ததுக்கப்புறம் என்ன, ஹீரோவும் சரின்னு பழையபடியாக அவரோட பொருளை தேடிட்டு இருக்க. அந்த பொருள் எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை உள்ளதாக இருக்குமோ சொல்லி கதவை திறந்து உள்ளே செக் பண்ணி பார்த்தாலையும் ஒன்றுமே கிடைக்கல. இப்படி அங்கே இங்கேன்னு செக் பண்ணி பார்த்து ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி கடுப்பில் இருக்கும்போது ஜன்னலில் வழியாக பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஜன்னல் வழியில் ஆப்போசிட்டில் வில்லனோட கேங் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுமே ஹீரோ விருட்டுன்னு வேகமாக போய் அந்த ரத்தத்தை டிஷர்ட்டால் தொடச்சி அதை ஒரு பேக்குள்ளே போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வில்லியை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஹீரோவை கொன்று போட்டுருவாங்க. ஹீரோவை வேகமாக இழுத்துக்கிட்டு வந்து அந்த ட்ராப்பில் மாட்டாமல் அவளை தரன்னு இழுத்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போகும்போதே ஆக்ஸ் கீழே விழுந்துருது. அது அந்த வில்லியோடது. ஹீரோ அதே தான் கண்டுக்கல. அவளை கொண்டு வந்து ஒரு மரத்துக்கு ஓரமாக போட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. வில்லனோட கேங்க கேம்புக்குள்ளே வந்ததும் ஒரு குட்டி பையனையும் கூட தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பையனை சமைச்சு சாப்பிட்றதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்க. அதில் நம்ம ஹீரோ எங்கே அந்த மாத்திரை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அது வில்லன் தான் வச்சிருக்கான். அதை மாத்திரையையும் இன்னும் சில பொருட்களை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிடறான். அந்த பெட்டியை நம்ம ஹீரோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க. சரி, வில்லன் கேங் எல்லாம் தூங்கட்டும், அப்பப்போ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு வில்லன் என்ன யோசிச்சான்னு தெரியல, கையில் குச்சை எடுத்துக்கிட்டு பொறுமையாக ஹீரோ இருக்க இடத்துக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்க. நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் கரெக்டாக நேராக நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு நடந்து வரான். லைட்டாக அவன் திரும்பினா கூட போதும் நம்ம ஹீரோ பச்சையாக மாட்டிப்பார். ஆனால் வில்லன் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட. அவ்வளோதான், நம்ம ஹீரோ ஈஸியாக தப்பிச்சிடுறாரு. சரி, தப்பிச்சிடான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அப்புறம் கட் பண்ணி அடுத்த ஒரு சீனை காட்டுறாங்க. வேறு இதில் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி. அவள் தான் அந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்டு இருக்கால, வெளியே கூட போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதில் வேற வயிற்றுல இவ்வளோ பெரிய காயம். அந்த காயத்தை கொஞ்சம் துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அந்த மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அந்த பையனை சூப் வச்சு குடிக்கலாம்னு சொல்லி பிளான் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல, சும்மா பார்க்க தான் முடியுது. அந்த நேரத்தில் வில்லன் கேங்கில் ஒருத்தன் பொறுமையாக இந்த ஹீரோ இருக்க இடத்துக்கு நடந்து வர. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு பயமாக இருக்குது. இதில் நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டானோ, அவ்வளோதான் நம்ம ஹீரோ மாட்டிப்பாரான்னு சொல்லிட்டு அவனும் கரெக்டாக மரத்துக்கிட்ட வர. ஹீரோ மாட்டிக்கு போகிறான்னு சொல்லிட்டு நம்மலாம் பார்த்துட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து அவன் என்ன பண்ணியிருக்கானா, மரத்துக்கு பக்கத்தான வந்து நின்றுட்டு ஒன்று கடிச்சிட்டு இருக்கான். இந்த ஒன்று கடிக்கவாடா இவ்வளோ பதற விட்டேன்ற மாதிரி நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும். வந்தவொடனே ஒன்று கடிச்சு முடிச்சுட்டு பொறுமையாக போக, சரி இவன் போயிட்டான் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா போனவன் சும்மா போகாமல் அந்த கோடரையை தூக்கி பார்க்க. அவ்வளோதான், வேகமாக தன்னோட கேங்கிட்ட போய் சொல்கிறான். இது வந்து வில்லியோட ஆக்ஸ், விட்டு போக மாட்டா, கண்டிப்பாக வில்லிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் கேங்கிட்ட சொல்ல, அவன் கேங்க என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இங்கே ஏதோ பிரச்சனை ஆயிருக்குமா, அவள் டெட் பாடி எங்கேயா இருக்கான்னு செக் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படியே அதுக்கு சுற்றி கரெக்டாக அதுக்கு பின் சைடு வந்து நம்ம ஹீரோ யார் கண்ணிலும் படாமல் ஒரு குழிக்குள்ளே விழுகிறாரு. அந்த குழி சாதா குழியில் இவங்க இது வரைக்கும் தின்னு போட்ட மனுஷங்களோட எலும்பு கூடு. அதில் ஊர்ந்து பிறண்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு மேலே வர, அவங்க கேங்கில் ஒரே ஒருத்தன் மட்டும் கேம்பில் உட்காந்துட்டு இருக்கான். வயிற்றுல மிகப்பெரிய காயம், வலி தாங்க முடியல. இந்த பையன் வேற ஒய்னு கத்திக்கிட்டே இருக்க. சரி, ரூம்குள்ளே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போய் படுத்துவங்களான்னு தலைகாணி வச்சு தூங்கிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவும் சரி இந்த குட்டி பையனை உயிரை காப்பாற்றலாம் சொல்லி கையில் கத்தி எடுத்துட்டு கத்தியை பார்த்துட்டு அந்த குட்டி பையன் கத்திக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அவன் கத்துறதை கூட கண்டுக்காம கயிறை அறுத்து விட்டுட்டு இருக்க. அவ்வளோதான், உள்ளே இருக்கவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த சனியை வேறு கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி
கோடாரி வச்சு போட்டுத்தரலாம்னு சொல்லி எதிர்த்து நடந்து வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ எல்லா கட்டியும் அவுத்துட்டு இருக்காரு. அவன் வேற வர மாதிரி இருக்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ மாட்டிக்கு போறாருன்னு பார்த்தா கரெக்டா கடைசி நேரத்துல கடைசி கயிறு அறுத்து விட அந்த பையன் தெரிச்சிட்டு ஓடுறான். என்ன நடக்குதுன்னே தெரியாத வந்தவனோ அந்த பையன் ஓடுறான்னு சொல்லிட்டு இவனை பின்னாடி ஓடிடுறான். இந்த சான்ஸை பயன்படுத்துகிற நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, சரி அந்த மாத்திரையை அந்த பெட்டிக்குள்ளே தான் வில்லன் வச்சான், அந்த பெட்டியை போய் செக் பண்ணால் மாத்திரை கிடச்சிருன்னு சொல்லிட்டு இவர் அந்த பெட்டியை வந்து பார்க்குறாரு. சரி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணலாம் சொல்லி தன்னோட காலால் எட்டி உதச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பெட்டி ஓப்பன் ஆகலை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. வில்லனோட கேங் மொத்தம் இங்கே வராங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோ ஒரு சந்துக்கடியில் போய் படுத்துக்கிறாரு. வில்லனோட கேங்கை வந்துட அந்த கயிறை அறுத்து போட்டதை பார்த்துட்டு யார் பார்த்தா விளைன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஓடி போயிட்டு திரும்ப அந்த ஒல்லியனும் அந்த பையன் ரொம்ப தூரம் ஓடிட்டான்னு சொல்ல வில்லனுக்கு செம்ம கோவம் வந்து கையில் வச்சிருக்க கோலால் அந்த ஒல்லியனை ஒரே அடி அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் வில்லி எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லி இவங்க கேங் யோசிச்சுக்கிட்டு இருக்க கடைசியாக வில்லியை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த மரத்தோரமாக வில்லியோட டெட் பாடியை பார்த்ததும் தூக்கிட்டு வந்து இவங்க நைட் நேரம் இறுதி சடங்கு நடத்தி அவளை கொழுந்து விட்டு எரியிறா. அந்த நேரத்தில் எல்லாரும் போயிடுறாங்க. ஆனால் வில்லன் மட்டும் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் பேக்கெட்டை செக் பண்ணி பார்த்ததுல ஏதோ ஒரு தீப்பெட்டி இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கிது. அப்படியே அந்த சந்தைக்குள்ளேருந்து பொறுமையை எந்திரிச்சு வந்தவரும் இதை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி பதட்டத்தோடு யோசிச்சவர் பொறுமையாக கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சு அவர்கிட்ட இருந்த தீப்பெட்டியை உரசி வெளிச்ச மூலியமா அப்படியே தேடிக்கிட்டே வராரு. யாரோ ஒருத்தங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு கை கிட்ட வந்து ஹீரோட கையை சுட்டுற அந்த தீக்குச்சி ஓரம் போட்டுட்டு புது தீக்குச்சியை பற்ற வச்சுக்கிட்டு பொறுமையாக யார் படுத்துருக்கான்னு சொல்லி செக் பண்ணா அது நம்ம வில்லன் தான். வந்த ஹீரோ கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு வில்லன் கிட்ட போயிட்டு இருக்க அவரும் கரெக்டாக கழுத்துக்கிட்ட போயிட்டாரு. அவ்வளோதான் வில்லனோட சோழியை முடிக்க போறான்னு நினச்சா அதுதான் எதுவுமே இல்லை. இவ்வளோ தூரம் வந்தது அந்த கழுத்தில் இருக்க சாவியை எடுக்க தான். அடுத்த ஒரு சீனு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மாட்டிக்கவே இல்லை. அவர் அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க மாத்திரை எடுத்ததும் தன்னோட பேகு பொருள் இல்லாத எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்காரு. அந்த நேரம் கொஞ்சம் கூட கவனிக்காம போனதுனால அந்த கயிறு மேலே கால் பட்டு மணி அடிக்க வில்லனோட கேங் எல்லாரும் முழிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இவங்களை கொல்றதுக்காக நாய்ங்க கூட்டம் ரவுண்டு கட்டிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கும் போது ஒரு நாய் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுது. அடுத்து அவங்க அலற சத்தம் கேட்குது. நாய்ங்க குலைக்கிற சத்தம் கேட்குது. இதுலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கு. இப்படி இருக்க நம்ம வில்லனோட கேங்கில் ஒல்லியும் ஒருத்தர் பார்த்துருமா வயிற்றுல கோடு வாங்கிட்டு அவன் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்க வில்லனோ இந்த சத்தப்பையில் வச்சு ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டு கழுத்தை எலும்பை மிதிச்சு கொன்று போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வேகமாக ஓடி போனவரும் ஒரு முட்டு சந்த மாதிரி இடத்துல நின்றுட்டாரு. சரி இப்படி போக முடியலன்னா அப்படி போகலான்னு சொல்லி மேலே ஏறி வேற பக்கம் ஓட அந்த பக்கம் வில்லனோட கேங் துரத்திக்கிட்டு வராங்க. இதில் ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவை தள்ளி விட்டுறான். அவ்வளோதான் அவன் ஆக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ போடுதல ட்ரை பண்ண நம்ம ஹீரோவை அப்படி உருண்டு இப்படி உருண்டுல எஸ்கேப் ஆகி அவற்றிருந்து ஓடிட்டு இருக்காரு. இப்படி ரொம்ப தூரம் வேகமாக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்க அப்போ இந்த காட்டுக்கு மேலாப்பில் காட்டுறாங்க. நாய்ங்க குலைக்கிற சத்தம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த தங்கச்சியோட கதையை நாய்ங்க முடிச்சிருக்குமோ அப்படியும் இருக்கலாம். போக போக பார்த்தாதான் இந்த கதை நம்மளுக்கு நல்லா புரியும். நம்ம ஹீரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு விஷயம் கவனிக்கிறாரு. வில்லனோட கேங் ரொம்ப பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எதனாலன்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவரும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஓடி போயிட்டு இருக்க அப்போ அவர் கிராஸ் பண்ணும்போது ஆல்ரெடி தீப்பாந்தத்தை பற்ற வச்சு நாய்ங்களை ஓட விட்டார் தெரியுமா, அந்த இடத்த தான் கிராஸ் பண்ணுறாங்க. மேபி வில்லன்ஸ் இது நமக்கு தெரிஞ்ச இடம் தானே, அதனால ஹீரோவை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு சொல்லி பிளான் கூட இருக்கலாம். இப்படி இருக்க நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ரோடு வரைக்கும் வந்துற நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்த அதே வீட்டுக்கு வேகமாக உள்ள ஓடி போயிட்டு இருக்காரு. அப்படி உள்ள போகும்போதே ஒரு மாதிரி துர்நாற்றமா அடிச்சிட்டு இருக்க இவரு என்னடா ரொம்ப நாத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு நடந்து உள்ள போறாரு. அந்த நாத்தத்தோட அளவும் அதிகமாயிட்டே இருக்க உள்ள போய் எட்டி பார்த்தா ஒரு அழுகி போன நிலைமையில செதஞ்சி போன ஒரு உடல் உள்ள கிடக்குது. இதை பார்த்ததான் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துடுது அது அந்த வயசான தாத்தா தான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வரும்போது கதவை உடச்சு விட்டுருப்பா தெரியுமா, அதனால இந்த இடத்துக்குள்ள வந்த வேட்டை நாய்கள் ரொம்ப ஈஸியா நுழைஞ்சு அந்த வயசான மனுஷனை கொண்டு போட்டுருச்சு. இப்போதான் நம்ம ஹீரோக்கு எல்லாம் புரிய வருது. அதனாலதான் அந்த சின்ன பையன் காட்டுல தன்னந்தனியா சுத்திக்கிட்டு இருந்திருக்கானு. தன்னுடைய தப்புனால்தான் அந்த வயசான மனுஷன் இறந்துட்டார்ன்ற விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோ ரொம்ப சோகமாகவும் கில்ட்டியாகவும் நடந்து போயிட்டு இருக்க வில்லன் கேங்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க ட்ரௌசரும் டிஷர்ட் மட்டும் தான் இருக்கு. அவர் போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்க கழட்டி ஓரம் போட்டுட்டு ஹீரோவை கொண்டு சாப்பிட்றதுக்கான தீப்பந்தத்தை பற்ற வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ உயிரை காப்பாற்றிக்க முன்னாடி பார்க்குறாரு. இவருடைய சவர கத்தி இருக்கு. சரி இந்த கத்தியை எடுக்கலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அந்த கத்திக்கிட்ட வர அந்த நேரம் அங்கே வந்த வில்லனோ அந்த கத்தியை எட்டி உதச்சிட்டு ஹீரோ ட்ரெஸ்ஸுக்குள்ளே கிடச்ச அந்த ஃபோட்டோவை எடுத்து இங்கே வச்சு ஹீரோ கண்ணு முன்னாடி அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை எரிய வைக்கிறான். வில்லனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் இவன் நம்மளை தேடி வந்திருக்கான்றது.
நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருக்க அந்த விசிலை பார்க்குறாரு. அவருக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமல் மறுபடியும் அந்த விசில் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ஹீரோ விசில் எடுத்ததை கவனிக்கல. அவன் எடுத்த உடனே விசிலை அடிக்க ஆரம்பிக்க அவ்வளோதான். சத்தம் போட்டால் நாய்ங்க வரும்ல, சும்மா எல்லா நாய்ங்களும் இங்கே வர சத்தம் கேட்டதும் வில்லனோட கேங்லாம் இவன் செத்து போனால் போகட்டும், நம்ம இங்கே உயிரை காப்பாற்றிக்கலாம் சொல்லி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த விசிலை தூக்கி ஓரம் போட்டுட்டு மறுபடியும் அவரோட சவர கத்தி இங்கே தான் கிடக்குது. அந்த ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய கை கட்டு வாய் கட்டு எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த நாய்ங்க வர ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஓரமாக குதித்து தப்பிச்சிடுறாரு. வந்த நாய்ங்க வெறித்தனமாக துரத்திக்கிட்டு இருக்கு வில்லனுடைய கேங்க. அவங்களாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க. இவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்கும் போது தான் நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவனுக்கு தான் ஒரு கால் நொண்டியாச்சு. வில்லன் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க கேங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடையிலே கோடு போட்டு விட்டு அந்த நாய்ங்க கிட்ட மாட்டி விடுறா. அவ்வளோதான். அந்த நாய்ங்கெல்லாம் வட்டம் அடித்து அந்த பொண்ணை கொடூரமான நிலைமையில கடிச்சு கொண்டுக்கிட்டு இருக்க. வில்லனை அதை பார்த்துட்டு இப்போ ஹீரோவை தேடி போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரொம்ப தூரம் ஓடி டயர்டாக இருக்குன்னு சொல்லி மரத்தோரமாக சாஞ்சு கண்ணை மூட அந்த நேரம் பார்த்து வில்லன் கேங்கில் ஒருத்தன் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடறான். அவனும் பொறுமையாக சத்தம் போடாமல் கிட்ட வந்து திடீர்னு எட்டி உதச்சி கத்தியால் குத்த ட்ரை பண்ணா. அது வெறும் ட்ரெஸ்ஸு தான். ஹீரோ மரத்துக்கு பின்னாடியிலேருந்து எகிரி ஒரு குதியை போட்டு அவனுக்கும் இவனுக்கு வெறித்தனமான சண்டை. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் அடித்து கீழே விழுந்து கிடக்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி கத்தி இருக்கு. ஆனால் யார் ஜெயிச்சாங்கன்னு காட்டவே இல்லை. நம்ம வெள்ளையனும் தூரத்தில் பார்க்க ஒரு வழியாக கருப்பன் ஜெயிச்சிட்டான் போல இருக்கு. ஹீரோட டெட் பாடி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு வெள்ளையன் உதவி பண்ணுறதுக்காக கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்க. ஆனால் நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்க உண்மையிலே அந்த சண்டையில் ஜெயிச்சு ஹீரோ தான் வேணுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு வச்சிருக்காரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வந்துகிட்டே இருக்க வெள்ளையன் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடறான். கத்தி எடுத்து முதுகில் குத்தலான்னு ட்ரை பண்ண சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோவன் கத்தி எடுத்து அதுக்குள்ள அவன் நெஞ்சில் இறக்கி அவனை போட்டு தள்ளிடுறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த ஒரு சீன் காட்டுறாங்க. நம்ம வில்லன் தான் நடந்து அப்படியே நான் வந்துட்டு இருக்கும் போது தூரத்தில் யாரோ ஒருத்தங்க தெரியுறாங்க. இவனை யாரான்னு சொல்லி ஒத்து பார்த்துட்டு இருக்க பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். வில்லனோட தொடையிலேயே அம்பு ஓட்டி இறக்கிறான் நம்ம ஹீரோ. அடுத்த அம்பு அவன் நெத்தி போட்டில் இறக்கலான்னு ட்ரை பண்ண வில்லனா தான் சாக போற விஷயம் தெரிஞ்சதை கண்ணை மூடிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு உடையிற சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த வில்லு உடஞ்சு போயிருச்சு. சரி இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை போடுறதுல ட்ரை பண்ண நம்ம ஹீரோ உசாரா தப்பிச்சிட்டாரு. ஆனா சத்தம் கேட்ட இடத்துக்கு நாய்ங்க வந்துருது. அவர் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நாய்ங்களே அவனை கொண்டு தின்னுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவர் நடந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் போதான் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய வீடை பார்க்குறாரு. இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது போகிற வழியிலேயே ஒரு எலும்புக்கூடு செத்து போன நிலைமையில கிடக்குது. அதிலே தெரிய வருது இவன் சூசைட் பண்ணியிருக்கான். கையில் கன்னு, அந்த பக்கம் விஷ பாட்டில்னு. சரின்னு ஹீரோ இந்த கன்னு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பேக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிட்டோம். அந்த வீட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்த்ததுல அந்த வீடு ஒரு சொர்க்க வாசல்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வீட்டில் அளவுக்கு அதிகமான ஃபுட், அளவுக்கு அதிகமான தண்ணி, இதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள ஒரு கன்னும் இருக்கு. அந்த கன்னை செக் பண்ணிக்கிட்டு ஹீரோ இருக்கும்போது இன்னொருத்தன் வர சத்தம் கேட்குது. இது யாரான்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா அது வில்லன் தான். இன்னும் சாகவே இல்லை. இது தெரிஞ்சதை நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. வில்லனை அந்த கரெக்டாக வேற ஒரு பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கன்னை வச்சு லாக் பண்ணி அவனை சுட்டுக்கொள்ள ட்ரை பண்ண வில்லனும் பயப்படுறான். ஆஹா சுட்டு கொண்டுருவோன்னு சொல்லி பார்த்தா அந்த கன்லேருந்து புல்லட் வெளியே வரல. அவ்வளோதான். வில்லன் என்ன பண்ணுவான், கத்தி அடிச்சு நம்ம ஹீரோ போடுறதுல ட்ரை பண்ண நம்ம ஹீரோ கன்னோட கைப்பிடி வச்சு அவன்கிட்ட சண்டை போட ரெண்டு பேரும் மாட்டு கத்தை அடிச்சுக்கிறாங்க. அந்த சண்டையோட கடைசியில் வில்லன் நம்ம ஹீரோட கழுத்தை போட்டு நெருக்கி வில்லனோட காயத்திலே நம்ம ஹீரோ நகத்தை போட்டு இறக்குறதுனால வலி தாங்க முடியாத வில்லனும் நம்ம ஹீரோவை விட்டுடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ கன் எடுத்து ஒரு சூடை போட்டதும் அவ்வளோதான், வில்லன் கண்ணு முன்னாடியே செத்து போயிடுறான். இதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லி அங்கே கிடைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ வேகமாக தன்னோட வீட்டுக்கு போக அந்த வீடே அலங்கோலமாக உடஞ்சி போய் நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அப்போ பின்னாடி அவங்க தங்கச்சி நடந்து வந்து ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. ஒருவேளை எப்படி அவங்க தப்பிச்சிருக்காங்கன்ற விஷயம் இதுலேயே நல்லா தெரிய வருது.